ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி, பரோட்டா, பூரி கூட சாப்பிட்ற மாதிரி சைடிஷ் நம்ம பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைல்லே நம்ம பண்ண போகிறோம். அதே மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள். 200 கிராமு நான் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 கேரட்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. சும்மா செய்கிறதுக்கு இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கரை வச்சுருக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ தாளிக்கிறதுக்குள்ளது வந்து ஒரு பிரிஞ்சி இலை வச்சுருக்கிறேன், 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு. இதை வந்து இப்போ போட்டுடலாம். அதில் போட்டு நல்லா இறக்கி விட்டுட்டு இது கூடயே 2 பெரிய சைஸில் பொடியாக நறுக்கி வச்சுக்கிற வெங்காயத்தை இப்போ போட்டுடலாம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா இறக்கி விட்டுடலாம். இது கூடயே 3 பச்சை மிளகாவும் போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. ரொம்ப வதக்க வேண்டாம், வெங்காயத்தை கொஞ்சமாக வதக்கினா போதும். இது கூடயே வந்து தக்காளி 2 தக்காளி வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். தக்காளியும் போட்டுடலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்குறதுக்குள்ளே ஒரு மசாலா நம்ம அரைச்சி வந்துடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து சின்ன தேங்காய், ஒரு தேங்காய் வந்து சிரவி வச்சுருக்கிறேன். ஒரு தேங்காய் சின்னதாக இருக்கும், ஒரு தேங்காய் அது இப்போ போட்டுடலாம். இதில் சிரவி வச்சது. ஒரு ஸ்பூனு சோம்பு போடுறேன். ஒரு பட்டை, ஜாஸ்தி வேண்டாம், ஒரே பட்டை போதும். கசகசா ஒரு ஸ்பூனு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மிக்சரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்சரில். இப்போ வந்து தக்காளி வதங்கிட்டு இருக்குது. தக்காளி கூட இப்போ காயெல்லாம் போட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி கூடயே பச்சை பட்டாணி போட்டுடலாம். கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே. காய் போட்டு நல்லா வதக்கும் போதே வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்போ நல்லா காயில் நல்லா உப்பு பிடிக்கும். இப்போ நான் உப்பு போடுறேன், கொஞ்சம் 1 ஸ்பூன் போடுறேன். இது கூடயே நல்லா காயை நல்லா இலக்கி விட்டுட்டோங்கன்னா உப்பு நல்லா பிடிக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இலக்கி விட்டு மூட்டு இப்போ மசாலா போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ வதங்கிடுச்சு நல்லா. இது கூடயே வந்து மசாலா போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் போடுறேன். 1 ஸ்பூனு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மல்லித்தூள். 2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்டுடலாம். நல்லா இலக்கி விட்டுட்டோம்னா மசாலா நல்லா பிடிச்சிக்கும். 2 நிமிஷத்துக்கு நல்லா இலக்கி விட்டுடலாம். இப்போ வந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா இலக்கி விட்டாச்சு. இது கூடயே வந்து 1/2 ஸ்பூனு ஜீரக பொடி போடுறேன் நான். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிறதுக்கப்புறம் மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து இதில் ஊற்றிடலாம். அரைச்சிருக்கிற தேங்காய் ஊற்றிடலாம் இதில். தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் தேங்காயை மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி இதில் ஊற்றிடலாம். தண்ணி வந்து ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, ஒரு அளவாக கட்டியாக இருக்கணும். இப்போ உப்பு நம்ம போட்டிருக்கனால இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக நான் போடுறேன். தண்ணி ஊற்றி நல்லா இலக்கி விட்டாச்சு. இப்போ வந்து உப்பு வந்து 1 ஸ்பூன் போட்டிருந்தேன் நான், ஆனாலும் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போடுறேன். என்ன தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுக்கணும் இல்லையா, பத்தாமல் வரும். உப்பு பார்த்து போட்டுக்குங்க. இப்போ வந்து 2 விசில் விட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். மூடி போட்டு வச்சிடலாம்.
2 விசில் வரட்டும். 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்தாச்சு. காற்று நல்லா போயிடுச்சு பாருங்க. நல்லா ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்குது பாருங்க. குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சூப்பராக இருக்குது குருமா. இது மேலே வந்து கொஞ்சம் மல்லித்தலை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பாருங்கள் செஞ்சு. வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது வெஜ் குருமா. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக பிடிக்கும். இது இந்த மாதிரி சப்பாத்தி கூட, பூரி கூட, புரோட்டா கூட எல்லாம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும்.